Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த காலை ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக தேவனுடைய ஆவியானவர் இந்த ஆராதனை நடுவிலே இறங்கி வரும்படியாக நம்ம எல்லாம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தடியில நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த தேவனே, உம்முடைய திருமுகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தாலே ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே, காலைதோறும் அது கிருபை புதிதாக இருக்கும் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய கிருபைகளை ஆண்டவரே எங்கள் நடுவில் வெளிப்படுத்துவீராக. இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த 9 மாதத்திலே ஆண்டவரே 9வது மாதத்திலே ஆண்டவரே முதலாவது நாளை காண எங்களுக்கு செய்தீரே. ஆண்டவரே இந்த எங்களுக்கு காண செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்து போன 8 மாதங்களை எங்களை கண்ணின் கருவழியை போல் எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ ஆண்டவரே வியாதிகள், எத்தனையோ வறுமைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்ட பொழுது எல்லாவற்றிலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே இந்த 9வது மாதத்தை எங்களுக்கு காண செய்திருக்கிறீரே. இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 9வது மாதம் எனக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே 8 மாதங்களை நாங்கள் பெற முடியாத நன்மைகளை இந்த 9வது மாதத்திலே நாங்கள் பெற வேண்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் படியாக ஆமென், பெருக விதைக்கிறவர் பெருக அறுப்பான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தில் பெரிய அறுவடையை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவரே. தடைப்பட்ட காரியங்களிலே ஆண்டவரே ஒரு ஜெயத்தை நாங்கள் பெற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தடைப்பட்ட காரியத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 1:17 வாசிக்கிறது போல நன்மையான எந்த ஈவு பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி என்று சொன்னது போல பரத்திலிருந்து எல்லா நன்மைகளை கர்த்தர் தர வேண்டும். ஆமென். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நன்மைகள் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய நன்மைகள் உம்மிடத்திலிருந்து வர வேண்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து வர வேண்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து வர வேண்டும் ஆண்டவரே. ஆமென். மனிதனிடத்திலிருந்து அல்ல, இந்த உலகத்தினிடத்திலிருந்து அல்ல ஆண்டவரே. உங்களிடத்திலிருந்து எங்களுக்கு வர வேண்டும் ஆண்டவரே. தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களை தேடி வர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். உம்மிடத்திலிருந்து எல்லா நன்மைகள் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு செய்யப்படுவதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு. இந்த நாள் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் மகிமையை போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. நிறைவான நன்மைகளினால் நிரப்பும் இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நல்ல சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த எல்லா நன்மைகளை செய்ய நினைத்து ஒரு நிமிடம், ஆண்டவரே அப்பா இந்த மாதத்தின் முதலாவது நாளில் எங்களை கூட்டி சேர்த்தீரப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்க வைக்கிறீரே, உம்மை எங்களை பாட வைக்கிறீரே. என் தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி நல்ல இதயத்தோடு அந்த கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நானும் நீங்களும் பரிசுத்தமாவதற்கு
தேவன் நம்மளை இந்த சபையில சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. நானும் நீங்களும் பரிசுத்தம் அடைய, அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தை காண, அவருடைய நித்தியத்தை பெற்றுக்கொள்ள அவர் இந்த சபையில் நம்மளை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நம்ம ஒரு சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு காண உதவி செய்தீரே ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி பரிசுத்த உள்ளத்தோடு அதை கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டோம், நம்மளுடைய சரீரத்தை நிரப்பட்டோம், நம்ம சிந்தையை நிரப்பட்டோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரிய செய்ய எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கேருபீன்கள் செராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுகிறது போல, அல்லேலூயா, உலகத்தில் இருக்கிற நாங்கள் உம்முடைய திருச்சபையில பாடி துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரோட பாடி மையப்படுத்துவோமாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். நல்ல கரங்களை தட்டி பாடும். நம்மளை மறந்து கர்த்தரை மேம்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். கேருபி சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபி சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானபூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானபூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபி சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது ஆண்டவரே. ஆலயத்தில் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றது ஆண்டவரே. துதிகன மகிமைக்கு பாத்திரம் நீர். பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது. ஆலயத்திலும் தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றது. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றது. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குதானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குதான். கரங்கசைக்கு தேர் எல்லாரும் நல்ல சத்தமாய் ஆமென் அந்த பரலோக இறங்கி வர வேண்டும் என்று சத்தமாய் சொல்லுவோம். தேர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானபூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. தேர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானபூமியில் உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல கரங்களை தட்டி பாடும். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபீடம், நாங்கள் உந்தன் தேவாலயம், நீர் தந்த தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படே, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தந்த தூய
மங்களம், வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதங்களே, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய சரம். கரங்களைத்து சகலமு படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. எல்லாரும் சேர்ந்து சகலமு படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமியில் உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுமா அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நானும் நீங்களும் பரிசுத்தம் அடையும்படிதான் இந்த சபையில தேவன் நம்மளை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவெள சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே. ஒரு நிலவரமான ஆவி எனக்கு தேவை ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளை உம்முடைய பந்திக்கு முன்பதாக நிற்கிற இயற்கை நீர் ஒரு விஷயம் என்னை தகுதிப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே. அன்று உண்மை பார்க்கக்கூடிய கிருபைகள் எனக்கு தாரும் ஆவியானவரே. நான் உண்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னத்தினால் என்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை கொழுந்து விட்டு எரியத்தக்க உங்களுடைய பிரசன்னம் எனக்குள்ள கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லாரும் அவரை மையப்படுத்துவோமாக. அல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிறைந்து எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆமென். நம்மளை காணுகிற தேவனை மையப்படுத்துவோம். நல்ல கரங்கள் தட்டுவோம். உற்சாகமாய் தேவனை மையப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அரியா பாபா பாபா பாபா. ஆவியானவரே, மக்கள் நன்றி அப்பா. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறே. மகிமை பிரசன்னம் நிறைவாயிரகட்டும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரகட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே கைகோரவே என்றென்றும் இருமுகிறே. வாஞ்சிக்கிறே என்னாலுமே ஒன்றும் சமூகத்தையே. சமூகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறே. பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரகட்டும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரகட்டும் இந்த வேளையிலே. எல்லாரும் எழுந்து நின்று கேள்வித்த அனுபவத்தை இன்று எங்களுக்கு காண செய்யும். எல்லாம் பாடும். கேள்வித்தரே அனுபவத்தை என்னேற்று தந்திடுமே. ஆவிமரே கரப்புரட தேசத்து சந்தியுமே. அஸ்திவாரம் அசைந்திடவே எழுப்பிடும் சபையோரே. புதனா புது உள்ளமே உயிர்ப்பிக்க செய்திடுவே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரகட்டும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரகட்டும் இந்த வேளை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
அல்லேலூயா மகிமையின் பிரசன்னம். அந்த பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா, அந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா, அந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, அந்த வரங்கள் பிரிய செய்யட்டும் அப்பா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. Thank you thank you. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு இறங்கட்டும், அந்த மகிமை இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும். தடைகள் எல்லாம் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். அவரை மகிமைப்படுத்துவதற்கு தடைகள் மாறட்டும். ஆமென். எல்லா விதமான தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய மகிமையினால் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அக்கினி இறங்கட்டும் ஐயா, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர், வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். இந்த இடத்தை அசைக்கட்டும் ஐயா. ஓ ஹல்லேலூயா. கால வேளையிலே உங்க ஆண்டவரை எங்களை கொழுந்து விட்டு எரிய செய்ய ஆண்டவருடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஓ ராபா பாபா பாபா பாபா. ஆமென் ஆமென். இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. ஆமென். ஓ ராபா பாபா பாபா பாபா. ஓ ராபா 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 ஷபா ராபா தியா பாபா பாபா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரட்டும் இந்த வேளையிலே. அல்லேலூயா மகிமையின் பிரசன்னம். அந்த பிரசன்னம் அல்லேலூயா ஆவிக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஓ ராபா பாபா பாபா ராபா ஷபா லாபா தியா பாபா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவிலே கர்த்தரை ஆராதனை பண்ணி கொண்டே இருப்போம், அல்லது தேவனோடு பேசிக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கால வேளையில என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய தவறுகளை குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. எனக்காக நீர் அடிக்கப்பட்டு, எனக்காக நீர் காயப்பட்டு, உம்முடைய தலைமுகளால் என்னை குணமாக்கினீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு மன்னிப்பு தாரும் ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னியும், எங்களை கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை எங்களுக்காக சிலுவையிலே சிந்தினீர். ஒரு நிமிடம் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில 8 மாதம் நம்ம செய்த எல்லா காரியங்களை அவரிடத்துல சொல்லுவோம். எந்தெந்த காரியத்துல குறையப்பட்டிருந்தோமோ எல்லா காரியத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையை எனக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தோடு அவருடைய சமூகத்தண்டை கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே. இந்த கால வேளையில என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. பாவ வாழ்க்கை வெறுக்கின்றேயா அப்பா, உன் பாதம் காண நான் துடிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. Glorious one. மன்னிப்பு தாருமையா என் மணவாளனே, எனக்குள் வருமையா என் எஜமானனே. மன்னிப்பு தாருமையா என் மணவாளனே, எனக்குள் வருமையா என் எஜமானனே. மணவாளனே மணவாளனே எஜமானனே என் இயேசுராஜனே. சொல்லுவோம். மணவாளனே மணவாளனே எஜமானனே என் இயேசுராஜனே. பாவ வாழ்க்கை வெறுக்கின்றேனையா, உன் பாதம் காண துடிக்கின்றேனையா. பாவ வாழ்க்கை வெறுக்கின்றேனையா, உன் பாதம் காண துடிக்கின்றேனையா. என் ஆண்டவரே என் சிருஷ்டிகரே, பாவ போக்க பலியாதீரே. என் ஆண்டவரே என் சிருஷ்டிகரே, உந்தன் பாதம் சரணமையா. நான் உந்தன் பாதம் சரணமையா. கரங்களை உயர்த்தி
மணவாளனே மணவாளனே எஜமானனே என் இயேசுராஜா. சத்தமாய் சொல்லுவோம், மணவாளனே மணவாளனே எஜமானனே என் இயேசுராஜா. மணவாளனே 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 எஜமானனே என் இயேசுராஜா. எல்லா கரங்களை பற்றி ஆவில நிறைந்து எல்லாரும் ஒரு நிமிடம் நம்மளை விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆண்டவரே நன்றி நன்றி இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஒரு நாள் ஒரு நன்றி குறைபடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அல்லது 8 மாத காலமா அவர் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நம்மளுடைய போக்கிலும் வரத்தில் எல்லாம் கூட இருந்தாரே. அல்லது கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை நீர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்க்கையில நீ செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் 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 ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, நீர் கொடுத்த விடுதலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிப்போம். அல்லேலூயா. அவர் செய்த சகல நன்மைகளை நினைத்து அல்லேலூயா எத்தனையோ நன்மைகளை என் வாழ்விலே நீ செய்தீர் ஆண்டவரே. ஏராளமாய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ காட் உமக்கு நன்றி அப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லும். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே. ஏராளமாய் நன்றி சொல்லுமா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. ஏராளமாய் நன்றி சொல்லே. கரங்களை அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். நல்ல சத்தமாய் அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீங்களே சொல்லுங்க. செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கை செய்தீரப்பா. அப்பா இந்த ஆராதனை வேளையில உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரை மையப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே துதிப்பேன் ஆண்டவரே. இன்னுமே நான் துதிப்பேன் ஆண்டவரே. உமக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. 2 கரங்களை அசைத்து ஆண்டவரே நீர் வாழ்க. நல்லா மையப்படுத்துங்க. நல்ல இன்னும் சத்தமாய் அவர் நம்மளுடைய ராஜா, நமக்காக யாவத்தையும் செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மையப்படுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேளையில நீர் ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவனாக, சர்வ வியாபியாக நீர் எங்கள் நடுவிலே கடந்து வந்து கொண்டிருப்பதற்காக எல்லா கரங்களை தட்டி ஆவில நிறைந்து ஓ ஹல்லேலூயா ரியாமானபா ஆமென் ஹல்லேலூயா. ஒரு அக்கினி, ஒரு தேவனுடைய வல்லமை நம்மளை தொடுவதாக, தேவனுடைய கிருபை இந்த ஆராதனை வேளையில ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆளுகை செய்வதாக. ஒரு புது கிருபை, ஒரு புது வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் நமக்குள்ள கடந்து வரட்டும். எல்லாரும் எல்லாரும் ஆவில நிறைந்து ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் ஏகோபித்தவரை மையப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. உமக்கு நன்றி. ஆமென். Oh God. துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். கரங்களை அசைத்து துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். கரங்களை அசைத்து சொல்லுங்க. துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும், துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மையப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே என்னை படைத்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களை சிருஷ்டித்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே சகலத்தையும் படைத்த தெய்வமே ஏகவா ஈரே. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? ஏகவா ஈரே, ஏகவா நிசியே, ஏகவா ஜரே என்று சொல்லி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அல்லேலூயா உயர்த்துவோமாக. அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தடைகள் மாறும், உம்முடைய நாமத்தினாலே தடைகள் மாறும், உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாத கதவுகள் ஆண்டவரே இன்னைக்கு திறக்கப்படும். ஆண்டவரே எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே எல்லா தடைகள் மாறுவதாக, பேய்கள் ஓடுவதாக, நோய்கள் சுகமாவதாக. தேவனுடைய வல்லமை இந்த ஆராதனை வேளையில அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக. ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர் எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக. எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிறவர் இந்த ஆராதனை வேளையில அவர் நம் நடுவில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை எல்லாரும் மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. எல்லாரும் மையப்படுத்துவோமா? எல்லாரும் மையப்படுத்துவா. அல்லேலூயா. அந்த மகிமையின் ராஜா, நம்மளை படைத்த தெய்வம், நமக்காக யாவத்தையும் செய்து முடிக்கிற தெய்வம் இந்த ஆராதனை வேளையில அல்லேலூயா. ஆண்டவரே மையப்படுத்துவோம், ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவரை மையப்படுத்துவோம்.
காப்பவரே, உமக்கே ஆராதனை. என்னை அறிந்தவரே, தெரிந்து கொண்டவரே, உமக்கே ஆராதனை. என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே, உமக்கே ஆராதனை. என்னை அறிந்தவரே, தெரிந்து கொண்டவரே, உமக்கே ஆராதனை. கரங்களைத்து ஆராதனை, துதி ஆராதனை, உமக்குதான் ஆராதனை. ஆராதனை, துதி ஆராதனை, உமக்குதான் ஆராதனை. உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை. ஆராதனை, துதி ஆராதனை, உமக்கு நான் ஆராதனை. ஆராதனை, துதி ஆராதனை, உமக்கு நான் ஆராதனை. உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. இரண்டு கரங்களை போட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் நீர்தான் ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் தெய்வம் ஆண்டவராய் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, நல்ல உயர்த்தி சொல்லுவோமா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தெய்வம் நீராண்டவரே. எங்களை ஒரு நாளும் உழவாதபடி காக்கிற தெய்வம் நீராண்டவரே. அப்பா, பாவிக்கு புகலிடமானவர் நீராண்டவரே. ஆண்டவரே, எங்களை நித்திய கண்மலையான தெய்வம் நீராண்டவரே. எந்த மனிதரையும் மேன்மைப்படுத்த உம்மால கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாழ்ந்த உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தெய்வமாயிருக்கிற நீர் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே எங்க கண்ணீரை தடுக்கிற தெய்வமாக, ஆண்டவரே எங்க காயத்தை கட்டுகிற தெய்வமாக, எங்களை தைரியப்படுத்துகிற தெய்வமாக, உனக்கு முன்பதாக சென்று கோணலானவர்களை செவிப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவனாக. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு பெருக்கத்தை நீ காண்பாய் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனம் இந்த மாதத்துல நிறைவேற போகிறதுக்காக எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்துல ஜெபத்துல, துதியில, பரிசுத்தத்துல, தேவனுடைய ஆசீர்வாதத்துல எல்லாத்திலும் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை நாங்கள் காண போகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் நீர் தொடர்ந்து அசைவாடி உம்முடைய வல்லமை நீர் விளங்க செய்யும். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அனைவரும் எழுந்து நிற்போம். கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை மாறி மாறி வாசிப்போம். அனைவரும் வேதாகமத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை மாறி மாறி வாசிப்போம். புதிய ஏற்பாட்டிலே பக்கமன் 252. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அப்படியிருந்தும் உங்களை குறித்து நான் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல்
நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். சேர்ந்து வாசிப்போம். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரத்து குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூரணவர்களாவீர்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக அவரை மேன்மைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சாட்சி உண்டு, அதை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரின் பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. எனது பெயர் விஜய். நான் கலரம்பட்டியிலிருந்து வருகிறேன். கடந்த இரவு எனது மகன் அஸ்வின் திடீரென காய்ச்சல் நடுக்கம் ஏற்பட்டு மிகவும் வேதனைப்பட்டான். உடனே நானும் என் மனைவியும் என் மகனுக்காக கண்ணீரோடு ஜெபித்தோம். உடனே தேவன் என் மகனை நடுக்கத்திலும் காய்ச்சலிலும் இருந்து விடுதலை கொடுத்தார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்ற தேவன் விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்த தேவனுக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஜெபத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். ஒரு ஜெப குறிப்பும் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எனது மகன் அஸ்வின், ஆதித்யா 2 பேருக்கும் அடிக்கடி உடல் சுகவீனம் ஏற்படுகிறது. எனவே சபையார் எல்லாரும் எனது 2 மகன்களுக்காக ஜெபிக்கவும் இனி இப்படிப்பட்ட சுகவீனங்கள் வராமல் இருக்கும்படி அன்போடு வேண்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிமிடம் அவர்களுக்காக நாம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப குறிப்பை எழுதி கொடுத்த அருமையான குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடிக்கடி அருமையான தம்பி அஸ்வின், ஆண்டவரே ஆதித்யா 2 பேருக்கு வருகிற அந்த பலகீனத்திலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையாராக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புதிய நபர்களை வரவேற்கிற நேரம். இன்றைக்கு தான் முதலாக இந்த ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். நீங்கள் விரும்பினால் இருக்கிற இடத்திலே எழும்பி நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இன்றைக்கு தான் முதலாக இந்த ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் எழும்பி நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறோம். பிரதர் வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் நாம் வரவேற்கலாம். நல்ல கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். நீங்க வந்தது சந்தோஷம். என்ன விண்ணப்பத்தோடு கூட இந்த இடத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களோ, நிச்சயமா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தொடர்ந்து நீங்கள் வாருங்கள். உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிற அந்த படிவத்தில் உங்கள் முழு முகவரி, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதி கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த ஆராதனை முடிந்த பிறகு ஜெபித்து பின்பகுதியில் இருக்கிற அந்த ஹாலிலே ஜெப எண்ணெய் உண்டு, அதை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமர்ந்து கொள்ளுங்கள். அறிவிப்புகளை வாசிக்கிறேன். அதிகாலை ஜெபங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6:15 மணி வரை நம்முடைய மாமாங்க ஆலயத்தில் வைத்து அதிகாலை ஜெபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் இந்த அதிகாலை ஜெபத்திலே பங்கு பெறவில்லை என்றால் வருகிற நாட்களிலாவது இந்த அதிகாலை ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறோம். அது மட்டுமல்லாமல் 21 நாள் சிறப்பான உபவாச ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகர் இந்த உபவாச ஜெபங்களிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் இந்த 21 நாள் ஜெபத்தில் இதுவரை நான் பங்கு பெறவில்லை என்று சொல்லி இருப்பீர்கள் என்றால் இந்த வாரத்திலாவது இந்த உபவாச ஜெபத்திலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த வாரத்திலே பங்கு பெற உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் கேட்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நல்ல உபவாச ஜெபங்களிலே தவறமிடாமல் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக வெளியிடுகிற
இந்த பரிபூர்ண ஜீவன் புஸ்தகம் இருக்கிறது. தேவையானவர்கள் அதற்குரிய விலையை கொடுத்து இந்த புக்கை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பைபிள் ஆவிக்குரிய புஸ்தகங்கள் சின்ன காலில் வைக்கப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகங்கள் வேண்டுமென்றால், அதுபோல ஆவிக்குரிய புஸ்தகங்கள் வேண்டுமென்றால் அங்கு அதற்குரிய விலையை கொடுத்து பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவருக்காக கொடுக்கிற நேரம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல கரங்களிலே காணிக்கை தசமபாகத்தை எடுத்துக் கொள்வோம். வேகமாக எழுமி நிற்போம். நாம் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். மேலாம் எழுமி நின்று கர்த்தருக்காக கொடுப்போம், ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கரங்களை காணிக்கையில் தசம்பாக சிறப்பானது ஒன்றே கரங்களை எடுத்துக்கொண்டு, கர்த்தாவே, நான் உமக்கு செலுத்த போகிற இந்த காணிக்கையை அங்கீகரித்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த 8 மாதங்களாக எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தினீர், எங்களை போஷித்தீர், எங்களை தப்புவித்தீர், உடுத்துவித்தீர், இருக்கிற இடத்தை கொடுத்து இவட்டுமாக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த நாளில் உம்முடைய சமூகத்தை எங்களை அழைத்து வந்து உம்மை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக நீர் கொடுத்த அந்த நல்ல சிலாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் படைக்க போகிற காணிக்கை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இதனால் என்னை சோதித்து பாருங்கள், வானத்தின் பலகனை திறந்து இடமுள்ளா மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதனால் குடும்பத்தில் காணப்படும் எல்லாம் வறுமை எல்லாவற்றையும் நீக்கி ஒரு செழிப்பு உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் பெருகு செய்வேன் என்று சொன்னீரப்பா. எல்லாவற்றையும் ஜனங்களை பெருகு செய்யுங்கப்பா, சபையை பெருகு செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இப்பொழுதும் நம்முடைய வார்த்தை கொண்டு வர தாசரை நம்முடைய வார்த்தையால் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சபைக்கு ஏற்ற வார்த்தை, எங்களுக்கு ஏற்ற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, தரிசனம் பெறுகிற வார்த்தை கர்த்தாவினை தரும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. நம்முடைய வல்லமை கருத்தில் கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடும் ஆண்டவர். செங்கடல் பிளந்தே வழிவிடும் ஆண்டவர். படைகள் எல்லாம் பதவி போவாங்க. அதிசயம் நடந்திடுமே.
வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடங்களெல்லாம் பின்னே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடங்களெல்லாம் பின்னே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்முடைய போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள். நாம் எல்லாம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. நாம் தொடர்ந்து இந்த மாதத்துக்குரியதான வாக்கு தத்தத்தை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு அடுத்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். பின்னர் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த மாதத்தினுடையதான தியான வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை, ஆண்டவர் பெருக அறுப்பான் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9:6 கடைசி பகுதி. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நமக்கு தியானம் என்னன்னா பெருக அறுப்பான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க ஆட்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா சிரிச்சு சொல்லுங்க, இந்த மாசம் பெருக அறுப்பீங்க அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. Who sows generously will also reap generously. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒரு பெரிய அறுவடை நம்ம முன்னால இருக்குது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதே எல்லாம் வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுல எல்லாம் நாம் போய் கையிட்டு செய்கிறோமோ ஆண்டவர் அதுல நீ உனக்கு ஒரு பெரிய அறுவடையை தருவேன்னு சொன்னார். இதுவரைக்கும் எந்த காரியத்தில எல்லாம் நமக்கு தோல்வி அடைந்ததோ அதுல கர்த்தர் ஜெயத்தை தருவார் என்று விசுவாசிப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நான் பின்னால செய்தி நேரத்தில் அதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே என்னுடையது எனக்குரியது என்று எதையுமே சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடையதான சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் குறித்து சொல்லும் போதும் இது என் சரீரத்தினால் உண்டானது என்று சொன்னார். இது என் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார். என் சரீரத்திற்கு அடையாளம், என் ரத்தத்திற்கு அடையாளம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் குறித்து சொன்னார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல எதையுமே எனக்குரியதுன்னு இயேசு சொந்தம் பாராட்டினதே கிடையாது. சீஷர்களையும் ஏன் சீஷர்கள் அப்படின்னு சொல்லல, பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் உம்முடையவர்கள் உம்மை போல் ஆகும்படி என்றுதான் சொன்னார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆதி சபையிலே வீடுகள் தோறும் அவர்கள் கூடி வந்திருக்கிற சமயத்திலே அப்பம் பிற்குதல் அவர்களுக்கு இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இட் ஷோஸ் a fellowship. 2 காரியங்களை இந்த கர்த்தருடைய பந்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம்.
இரண்டாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நான் வருவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அவர் இன்னும் வரவில்லை, அவர் வரப்போகிறார் என்பதை இந்த பந்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த அப்பமும் இந்த ரசமும் இது இயேசு கிறிஸ்துவனுடைய மெய்யான சரீரமாகவும் ரத்தமாகவும் மாறிவிடுகிறது என்று அர்த்தம் அல்ல. இட் இஸ் a remembrance. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் நினைவு கூறும்போது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் நினைவு கூறுகிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய அன்பை நினைவு கூறுகிறோம். அப்படி இந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருப்போமாக. நாம் எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாய் நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சிறு சிறு தவறுகள் பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை அறிக்கை செய்து நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில விட்டு விடுவோம். ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், நம்முடைய தேவன். நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நம்ம இரக்கம் இருக்கும் என்பதை இயேசு நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாய் காணப்படும். யாராவது தொடர்ந்து தவறான பழக்க வழக்கங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நிலைத்திருந்தால் கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு பெற வேண்டாம் என்று தயவும் அன்புமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாகரிக வஸ்துக்கள், தவறான பழக்க வழக்கங்கள், இவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பரிசுத்த பந்தி. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பந்திக்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடங்களிலே அப்படி எழுந்து நிற்கும்படி உங்களை தயவாய் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய அன்பை நாம் எண்ணி பார்ப்போம். இயேசு மாத்திரம் இந்த உலகத்திலே நமக்காக ரத்தம் சிந்தி இருக்காவிட்டால், தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்காவிட்டால், நம்முடைய பாவ ஜீவியத்திலிருந்து நமக்கு ஒரு பரிகாரம் இல்லாமலே போயிருந்திருக்கும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை தந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவின் ரத்தத்திற்காக வாயை திறந்து நன்றி சொல்லுங்கள். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவினதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உமக்கு பாத்திரமுள்ள ஒரு மகனாய், உமக்கு பாத்திரமுள்ள ஒரு மகளாய் காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தருடைய சபையோடு இணைந்து இந்த பந்தியை ஆசரிக்க எனக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை தகுதிப்படுத்தும். I am not worthy to partake in the Lord's Supper, O God, but thank you, Lord, you made me to be worthy, O God. நீர் என்னை தகுதிப்படுத்தினீர். நான் இதற்கு தகுதியுள்ளவன் அல்ல ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம், அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரத்தின் அடையாளமாய் இருக்கிறது என்றார். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதில் பானம் பண்ணுங்கள் என்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொல்கதா மலையிலே, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கும் அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் நாம் ஆசீர்வதித்து ஜெபிப்போம். நம்முடைய சிந்தை கல்வாரியை நோக்கி இருப்பதாக. எங்கள் பரிசுத்த பிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிற்கப்பட்ட சரீரத்திற்கு அடையாளமான அப்பத்தையும் நீர் சிந்தின ரத்தத்திற்கு அடையாளமான ரசத்தையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று வாசிக்கிறோம் தகப்பனே. இதிலே பங்கு பெறும் போதும் எங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
நீர் சீக்கிரம் வெளிப்பட போகிறீர் என்பதை ஆண்டவரை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, சரீர பலவீனங்கள், வியாதிகள் இருந்து விடுதலை தாரும். நீர் எங்களை கடைசி நாட்களில் உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறேன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்பமும் ரசமும் பரிமாறப்படுகிறதான வேளையிலே நீங்கள் யாவரும் வாங்கி ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நாம் ஏகோபித்து புசிவோம், ஏகோபித்து பானம் பண்ணுவோம் என்று சொல்லும் போது ஏகோபித்து புசிப்போம், ஏகோபித்து பானம் பண்ணுவோம். அதுவரை நாம் ஒருவருக்காக ஒருவர் நாம் காத்திருப்போம். Thank you, Jesus. கிடைக்காவிட்டால் கரங்களை உயர்த்தி காண்பீங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமா இருந்தவர்களை யாருக்காவது அப்பமோ ரசமோ கிடைக்காவிட்டால் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை பிக்க கொடுத்து தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அதை தியானித்தவர்களாக நாம் யாவரும் ஸ்தோத்திரம் பண்ணி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு அடையாளமான அப்பத்தை நாம் ஏகோபித்து நாம் புசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி
இதில் பானம் பண்ணுங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு அடையாளமான ரசத்தை நாம் யாவரும் ஸ்தோத்திரம் பண்ணி கல்வாரியை தரிசித்தவர்களாக நாம் பானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தந்த கர்த்தருடைய பந்திக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த புதிய பலன், புதிய ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு முறை கல்வாரியின் அன்பை நாங்கள் நினைவு கூற உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்பு மகா பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பு மகா பெரியது ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களுடைய சரீர பலவீனங்கள் நீங்கினதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுடைய பலவீனங்களை நீக்கினதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு நம்பிக்கையை தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Father, thank you Father. We thank you Lord, we thank you Lord. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நல்ல தகப்பனே, இந்த மாதத்தின், இந்த 9வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வந்து தேவ சன்னிதானத்திலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு வர எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உமக்காய் ஜீவிக்க உதவி செய்யும். இன்னும் மீதியாயிருக்கிற அப்பத்தில் புசிக்க, ரசத்தில் பானம் பண்ண ஏராளமான ஜனங்களை ரட்சித்துக் கொண்டு வாரும். நாங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கருவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மிடத்திலே விதையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. God has given seed. நம்ம கையிலே ஆண்டவர் விதையை கொடுக்கும் போதும் ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட அதை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து மனிதனை படைத்து அவனுக்கு இந்த பூமியில எல்லா விதமான தாவர வர்க்கங்களையும் கர்த்தர் உண்டு பண்ணி மிருக ஜீவன்களையும் கொடுத்து அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னா அவனுக்கு வித்தை கொடுத்தார். God gave seed கொடுத்தார். பிறகு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே, மனிதனுடைய அக்கிரமம் பெருகினதினாலே தேவன் உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். ஜலப்பிரளயத்தினால் அழித்த பின்பு ஆண்டவராகிய தேவன் நோவாவோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவராகிய தேவன் சொன்னார், பூமியுள்ள நாளளவும், இந்த பூமி நிலைத்திருக்கும் நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த பூமி நிலைத்திருக்கும் வரைக்கும் இந்த பூமியிலே ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது. ஆனால் இந்த பூமியே நிலைத்திருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வேதத்திலே 2 காரியங்களைத்தான் விதைக்கு ஒப்பிட்டிருக்கிறது. எனக்கு விளங்கி கொண்டது படி நான் 2 காரியங்கள் ஆண்டவர் விதைக்கு ஒப்பிட்டிருக்கிறார். ஒன்று தேவனுடைய வார்த்தை. The word of God is a seed. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தையானது it will multiply. இது பெருகக்கூடியது. உங்க கையிலே இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில இது ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை இது கொண்டு வரும் வல்லமை உடையதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1 அதிகாரத்திலே 23 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம்.
நாம் அதாவது தேவனுடைய வசனம் அழிவில்லாத வித்து. அல்லேலூயா. எல்லாம் அழிந்து போகலாம் இந்த உலகத்திலே, ஆனால் தேவனுடைய வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இந்த பைபிள் பிடிக்காதவங்க தீ வச்சு கொளுத்திடுவாங்க. தீ வச்சு கொளுத்தினதுனால இந்த வார்த்தை அழிந்து போகாது. பட் the word that came from the mouth of God, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த தேவ வார்த்தை, அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது ஜீவனை பிறப்பிக்க கூடியது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அதையெல்லாம் இன்றைக்கு சொல்வதற்கு எனக்கு சமயம் இல்லை, ஆனாலும் நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாயிருந்தது என்று யோவான் 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையிலே ஒளி 4 வசனத்தில், யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 வசனத்தில், அது வாசிங்க யாராவது. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 4 வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன், அவருக்குள்ளே இருந்த அந்த ஜீவனாகிய வார்த்தை மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை போகும்போதும் அங்கே ஒளி வந்தது. இருண்ட ஆப்பிரிக்கா தேசத்தை இருண்ட கண்டம் என்று சொல்வார்கள். அந்த இருண்ட கண்டத்துக்கு என்றைக்கு சுவிசேஷமாகிய இந்த வார்த்தை ஒளியாக போனதோ அவருடைய அந்தகாரம் நீங்கி போயிற்று. ஆப்பிரிக்காவிலே ஒரு சபை இருக்கிறது. அந்த சபை ஒரு சபை, எனக்கு இது சொல்லப்பட்டது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது. அந்த ஒரு சபை 400 மிஷனரிகளை தாங்கி வருகிறது. ஆப்பிரிக்கா இஸ் கால்ட் எ டார்க் நேஷன். அது ஒரு இருண்ட தேசம், அதாவது இருண்ட கண்டம் தான் சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு சுவிசேஷ ஒளி அவருடைய தரித்திரத்தை நீக்கி இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்களும் இந்த வார்த்தையினுடைய வல்லமையை உணர்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெருக அறுப்பீர்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் என்று எண்ணி பாருங்கள். அவரால் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று எண்ணுங்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகினாலே தாழ்வு மனப்பான்மையை நீக்கி விடுங்கள். இந்த மாதத்திலே தேவன் என்னை பெருக செய்ய போகிறார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையிலே பிழைப்பு இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார், அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும், அல்லேலூயா, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அதனாலதான் நாங்க மாத்தி திரும்ப திரும்ப சொல்றோம், பைபிளை படிங்க, பைபிளை படிங்க, அல்லேலூயா, பைபிளை படிங்க என்று சொல்றோம். ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. இந்த வார்த்தையிலே கிருபை இருக்கிறது. இந்த வார்த்தையிலே விடுதலை இருக்கிறது. இந்த வார்த்தையிலே செழிப்பு இருக்கிறது. இந்த வார்த்தையிலே பெருக்கம் இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய நிருபத்தில் அப்பப்போ என்ன செய்வான்னு சொன்னாரு, அந்த பெருக்கங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். கிருபையிலே பெருகுவீங்களாக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அன்பிலே பெருகுவீர்களாக. இப்படி என்று சொல்லி நிறைய காரியங்கள்ல பெருகுவதற்கு இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What the word of God can do, இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய முடியும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த தேவனுடைய, அதாவது பெருக்கத்தை அனுபவித்த ஒரு நபரை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து விட்டு நான் இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன கிரியை செய்ய முடியும் என்பதை நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 19ஆம் அதிகாரத்தை, அதாவது 17, 18, 19 இந்த 3 அதிகாரங்களிலேயுமே அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களிலே ஊழியம் செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். விசேஷமாக அவன் 3 இடங்களிலே அவன் ஊழியம் செய்தான். அந்த 17, 18, 19 ஒன்று அத்தேனே பட்டணம்,
ரெண்டாவது வந்து கொரிந்து பட்டணம், மூன்றாவது வந்து எபேசு பட்டணம். இந்த 3 பட்டணங்களும் சுவிசேஷத்திற்கு மிகவும் எதிராக செயல்பட்ட பட்டணங்கள், சுவிசேஷத்திற்கு கடினமான பகுதிகள். 3 திரும்ப சொல்றேன், எதெல்லாம்? அத்தேனை பட்டணம், இரண்டாவது கொரிந்து பட்டணம், மூன்றாவது எபேசு. இந்த 3ம் சுவிசேஷ ஊழியத்திற்கு எதிர்ப்பான கடினமான பகுதிகள். இந்த இடத்திலே அவன் ஊழியம் செய்யும் போதும் ஒவ்வொரு பட்டணத்திலேயும் ஆண்டவர் வித்தியாசமான நிலைமையிலே கிரியை செய்தார். முதலாவதாக அத்தேனை பட்டணத்திலே இருக்கும்போது என்ன செய்தார் என்று சொன்னார், ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஆவியினாலே என்ன செய்தார் என்று சொன்னார், அங்கே தம்முடைய கிரியை நடப்பித்தார். இரண்டாவதாக கொரிந்து பட்டணத்திலே தம்முடைய ஊழியனை, the man of God, அந்த ஊழியனை ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுத்து அவன் மூலமாக ஆண்டவர் மகத்துவமான கிரியை செய்தார். மூன்றாவதாக இப்ப 19ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அதிலே அவன் எபேசுக்கு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசில் உள்ள ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, யோவானாலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்படவில்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு அவன் என்ன செய்தான் சொன்னா, அவங்களுக்கு வார்த்தைகளை அதாவது அவன் பகிர்ந்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள் என்பதையும் எபேசுவிலே பார்க்கிறோம். ஆனா எபேசுவில் இருந்ததான ஜனங்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு இல்லாததுனாலே அவர்களோடு கூட சம்பாஷணை பண்ணினான், கான்வர்சேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தபடியினாலே அவன் என்ன செய்தான் என்று சொன்னா, அங்கே ஒரு குறிப்பிட்ட நபரை அவன் கண்டுபிடித்தான். அவன் என்ன செய்ய சொன்னா, அங்க ஒரு வித்தியாசாலை இருந்த திறன் என்கிறதான ஒரு வித்தியாசாலை, அதிலே போய் இருந்து என்ன செய்தான் சொன்னா, சுமார் 2 வருஷம் அந்த இடத்துல இருந்து, இட்ஸ் a long time, 2 வருஷம் அவன் என்ன செய்தான், அவர்களோடு கூட இருந்த எல்லாருக்கும் இயேசுவின் வசனத்தை அவன் பகிர்ந்து கொண்டான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எங்க போனாலும் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை பகிர்ந்து கொள்ள பழக வேண்டும். நமக்கு இந்த மாதம் ஆத்துமாதாயம் பண்ணும் மாதம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? ஞாபகமே இல்லையா? அல்லேலூயா. போன வாரத்தில் எத்தனை பேர் டிராக்ட் கொடுத்தீங்க? இதை ஓப்பனா தான். எத்தனை பேர் ஒரு ஆளுக்காவது ஒரு டிராக்ட் இல்லைன்னா ஒரு சுவிசேஷ புஸ்தகம் கொடுத்து, இல்லைன்னா நான் என்னுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றோம்? கை வைத்துங்க. வெரி குட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மற்றவங்களை நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஞாபகப்படுத்தேன், யாரு பிரசங்கம் பண்ண வந்தாலும் எங்கேயாவது நபரை தேடணும். நான் 1ஆம் தேதி காலை 5 மணி ஜெபத்தை முடித்து விட்டு மாலையில் நான் நாகூர்கள் போக வேண்டி இருந்தது. உடம்பெல்லாம் புண்ணாய் போன மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஜெபத்தோடு இருந்து என் கையில் எப்போதும் லிட்ரேச்சர் வச்சிருப்பேன். ஒரு புஸ்தகம், தாயப்பனுடைய சாட்சி புஸ்தகம் இருந்தது. நான் உட்கார்ந்த இடத்துல இருந்த அந்த ஆளு எனக்கு ஒரு புண்ணிய ஸ்தலத்தினுடைய பேரை கேட்காரு என் பக்கத்தில் உட்கார்ந்து. அவர் கேட்டதிலிருந்து அவருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் அவர் இடையிலே நான் இறங்க வேண்டியது இருந்தது. அவருக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து, நீங்க டைம் இருக்கும் போதெல்லாம் படிங்க, இது உங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வரும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, ஒன்னும் பேச முடியலன்னா ஒரு கைப்பிரதியை கொடுத்துட்டு வந்துருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. போகும்போதும் இங்க ஏராளமான கைப்பிரதிகள் இருக்கிறது, அதை வாங்கி நீங்கள் கொண்டு போங்கள். போய் யாரிடத்திலேயாவது கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரொம்ப டைம் கிடைக்கும். தேவையுள்ள நபரை தேடி போங்கள். இயேசு தேடி போனார், நம்மை தேடி வந்தார். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தோத்தானிலே இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்ன உடனே அவர்களை கண்டுபிடி வரைக்கும் தேடி 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 போய் கண்டுபிடித்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஊழியத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. என்ன செய்தான்னு சொன்னா, இவன் பவுல் அங்க இருக்கும் 19 அதிகாரத்தை பாருங்கள். 10ஆம் வசனத்தில் இயேசுவின் வசனத்தை, கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள்.
இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறேன். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணீங்கன்னா உங்க கையினால அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இது சாதாரண கைதான். ஆனா தேவன் இந்த கையை அபிஷேகிக்கும் போதும் யாரு மேல கை வச்சு ஜெபம் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நான் உற்சாகப்படுத்த முடியாது சொல்றேன். நான் சின்ன பையன், கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வயசு அந்த சமயத்தில் அதிகபட்சம் 22 வயசு இருந்திருக்கும். நான் மாலை நேரத்தில் நான் பிரேயர் ரூமுக்கு போவேன். ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு நாள், குறிப்பிட்ட நாட்கள் 1-2 நாட்கள் நாங்கள் ஜெப அறைக்கு போவோம். மற்றபடி என்ன செய்வோம்னு சொன்னா, மாலை நேரத்தில் அங்க நான் தங்கி இருந்த இந்த கல்லூரி அந்த ஹாஸ்டல்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு புளியந்தோப்பு இருக்கும். அங்க போய் உட்கார்ந்து தான் படிப்போம். படிப்பதுக்காக நோட் புத்தகத்தை எடுத்துட்டு போகும்போதும் ஹைஸ்கூல்ல இருந்து போனதான ஒரு தம்பி நடு ரோட்ல கீழே விழுந்து அப்படி பிக்ஸ் ஆகி இழுத்துக்கிட்டு இருக்கு, கையெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு, வாயில நுர தள்ளுது. எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க. ஆனா நான் இயேசுவின் பிள்ளை, நான் தைரியம் ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் போய் நின்று, எல்லாரும் போகிறார்கள், பலர் பார்க்கிறாங்க. நான் அவனை தூக்கி என்ற மடியிலே வைத்து அவனுக்காக ஜெபம் பண்ணினேன். ஆட்கள் இதெல்லாம் சொன்னாங்க, இரும்பு கொண்டாங்க, அதை கொண்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண 1-2 நிமிஷங்கள்ல அவனுடைய பிட்ஸில் இருந்து அவன் அப்படி நின்னான். நுரை தள்ளுவது நின்றது. அவன் என்ன செய்தான், எழுந்து அவனுடைய சைக்கிள்ல வந்திருந்தான். அதனால என்ன சொன்ன, அவன் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அவன் போய்விட்டான். ஒரு சின்ன ஜெபந்தான், ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார். இன்னும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் 1-2 டெஸ்டிமனிய. நம்முடைய கைகளினாலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வருகிறார். நீங்க யூ ஆர் an ordinary person but you worship an extraordinary God. நீங்கள் சாதாரண கையுடையவர்களாய் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் அசாதாரணமான தேவன். அல்லேலூயா. அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவர். இங்கே பவுலுடைய கைகளை கர்த்தர் அற்புதம் செய்கிறார் என்ற உடனே அங்கே சிலர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த ஆளு கை வச்சா அற்புதம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு காரியம் நடந்து, தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகள் ஆகிய சிலர் என்ன செய்யணும், பொல்லாது ஆவி பிடிச்சிருவங்கள என்ன செய்வோம்னு சொன்னா, நம்ம விரட்டி பாப்போம்னு வந்தாங்க. அந்த ஆவி சொல்லுச்சு, உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும், அதாவது சரி, பவுலையும் தெரியும், ஆண்டவராய் இயேசுவையும் தெரியும், நீங்க யாருன்னு என்ன செய்யணும், அவன் வஸ்திரத்தை முழுசுமா உறிஞ்சி நிர்வாணமா அனுப்பி விட்டாங்க. அந்த சம்பவத்தை கேட்டதுனால என்ன நடந்தது என்று சொன்னா, 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லிருக்கு, இது எபேசிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாம மகிமைப்பட்டது. சொல்லுங்க. ஆண்டவருக்கு விரோதமாக, அதாவது தேவனுடைய பிள்ளைகளா இல்லாமல் இவர்கள் கிரியை செய்ய நினைக்கும் போதும் அவங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கல. ஆனா அவங்களுக்கு நடந்த காரியத்தை வச்சு இயேசுவின் நாம மகிமைப்பட்டது. அடுத்து இன்னும் பாருங்க 20ஆம் வசனத்துல, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆண்டவருடைய வார்த்தை விருத்தி அடையக்கூடியது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது நமக்குள்ளே விருத்தியை கர்த்தர் தருகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை விருத்தி அடைய செய்யும். உங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா, பெருக அறுப்பதற்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே இந்த மாதத்துல இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எனக்கு தெரியும், நான் முன்னால சொல்லி இருக்கிறேன், ஒரு பேங்க் ஆபீசர், இப்ப அவர் ரிட்டையர்ட் ஆயிருந்திருக்கணும். அவர் ஒவ்வொரு வருஷமும் தவறாம ஒரு குறிப்பிட்ட புண்ணிய ஸ்தலம் என்ற இடத்திற்கு அவர் போய்கொண்டே வருவார்.
ஆனா வாழ்க்கையிலேயோ முழுவதும் தரித்திரம், எங்கும் கடன். ஆனால் ஒரு முறை யாரோ ஒருவர் ஒரு வேத புத்தகத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேத புத்தகத்தை அவர் வாசித்துக் கொண்டிருக்கும் போதும் அதிலே அவரை கண்களிலே பட்ட வசனம் என்னன்னா, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அந்த வார்த்தை தான். ஆனா இவரோ பேங்க்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு, முற்றிலும் கடன், ஏராளமான கடன். அந்த வார்த்தை அவரை தொட்டது. தோத்திரம். அதற்கு அந்த வார்த்தை அவரை தொட்டதுனால நீ மனம் திரும்பி குணப்படு, இல்லைன்னா அற்புதம் உனக்கு செய்கிறேன், அப்படி இல்லை. அவர் தொட்ட வார்த்தையை பாருங்கள். அந்த ஒரு வார்த்தை தொட்டதுனால இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது என்று அறிந்து கொண்டு இயேசுவை என்ன செய்ய ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய தரித்திரம் முழுவதும் மாறினது, அவருடைய கடன்கள் முழுவதும் மாறினது. அவருடைய பிள்ளை, ஒரு பிள்ளை டாக்டர், ஒரு பிள்ளை இன்ஜினியர் நினைக்கிறேன், இல்லைன்னா 2 பிள்ளையும் டாக்டரான்னு தெரியல. ஆண்டவர் அப்படி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் அவர் போய் வேலை பார்த்தாரோ அவங்களுடைய சிநேகிதர் எல்லாருக்கும் ஒரு வேத புத்தகத்தை வாங்கி கொடுத்து விடுவார். ஏனென்றா இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை அது புடமிடப்பட்ட வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஏசாயா 55:11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் தேவனிடத்திற்கு திரும்பாமல் அது தேவன் விரும்புகிற காரியத்தை செய்து அது தேவன் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்க செய்வதாக, காரியங்களை வாய்க்க செய்ய கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:12 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:12. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். How this man multiplied, எப்படி அவன் பெருக ஆரம்பித்தான். வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே இந்த மனுஷன் என்ன செய்தான்னு சொன்னா, அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரு பெரிய அறுவடையை அவன் சந்தித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். முற்பிதாக்களிலே ஒருவன் இந்த ஈசாக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆபிரகாமை குறித்து சொல்லும் போதும் அவன் எல்லாவற்றையும் விட்டு தன்னை அழைத்த தேவனை நம்பி வந்தான். எல்லாம் விட்டு வந்தான். இன்றைக்கு கர்த்தர் அவனை செல்வச்சீமானாக வைத்தார். அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கிக் கொள்ளவில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவனுடைய குமாரன் ஈசாக்கு, அதாவது இவங்க எல்லா லைஃபையும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க வாழ்க்கையிலே பஞ்ச காலத்தை அனுபவித்தவர்கள். ஆபிரகாமின் நாட்களிலே பஞ்சம் வந்தது. 26:1 என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம், பஞ்சத்தை அல்லாமல் ஆபிரகாம் நாட்களிலே ஒரு பஞ்சம் வந்தது. பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. யார் காலத்துல? ஈசாக்கு காலத்துல பஞ்சம். திரும்ப நீங்க பின்னால 42 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க என்ன செய்யணும் சொன்னா, யாக்கோபனுடைய நாட்களிலேயும் பஞ்சம் வந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா லைஃப்லயும் பஞ்சம் வரும். உங்க காலத்திலையும் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பஞ்சம் வரலாம். ஆனா உங்களுடைய அறுவடை எதிலே இருக்கிறதுன்னு சொன்னா, பஞ்ச காலத்திலே நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, உங்களுடைய பிரதிபலிப்பு பஞ்சத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் உங்களுடைய அறுவடை இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பஞ்சம் வந்த போது ஈசாக்கிடத்திலே ஆண்டவர் பேசினார். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கிறது. தேவனோடு கூட நல்ல உறவிலே இருந்தான் இந்த ஈசாக்கு. ஆகினாலே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கு இந்த தேசத்தில் விதை விதைத்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தார் என்று சொல்லி.
இப்போ ஈசாக்கினுடைய வாழ்க்கையில தேவன் அவனோடு கூட பேசுகிறார். உங்க அப்பா பஞ்சம் வந்த உடனே எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துல நைல் நதி ஓடுது. நைல் நதி ஓடுகிற இடங்களிலே நல்ல செழிப்பு, அதுவும் கோசேன் பகுதியிலே ரொம்ப செழிப்பா இருந்தது என்பதை பின்னாலே நாம் விளங்கி கொள்ளுகிறோம். ஆகையினால நீ எகிப்துக்கு போயிராத, அங்க கோதுமை கிடைக்குது, உனக்கு எல்லாம் கிடைக்குன்னு போயிராத. எகிப்து பாவத்துக்கு அடையாளமா இருக்கிறது. நான் சொல்ற இடத்திலேயே தங்கியிரு. தோத்திரம் அல்லேலூயா. கேராரூர்லயே தங்கியிருன்னு சொல்றாரு. எங்கும் போகல. அந்த பஞ்சம் உள்ள அந்த தேசத்திலேயே இவன் கர்த்தரை நம்பினான். வசனத்தில் சொல்லப்படும் ஈசாக்கு அந்த தேசத்தில் தன் கையிலே கர்த்தர் கொடுத்திருந்த விதையை விதைத்தான். தோத்திரம் அல்லேலூயா. எப்படி விதைத்தான்? தேவனை நம்பி விதைத்தான். தோத்திரம் அல்லேலூயா. பஞ்சம் வரும்போதும் பொதுவாக ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, தேவனை தூஷித்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பேசாம இருந்துருவாங்க. ஆனா இவன் தேவனை நம்பி விதையை விதைத்தான். என் வாழ்க்கையில, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே பஞ்சத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறீர்களா? பஞ்சம் என்றால் என்ன? வியாதியாகிய பஞ்சமா இருக்கலாம், பண கஷ்டமாகிய பஞ்சமா இருக்கலாம். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல விதத்திலே பஞ்சம் தோன்றலாம். பஞ்சம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? வாட் இஸ் அவர் ரியாக்ஷன்? பஞ்சம் வரும்போதும் தேவனை நம்ப வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ரூத்தினுடைய புஸ்தகத்திலே பெத்லகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. நமக்கு தமிழ்நாட்டில் அப்பத்தின் வீடுன்னு எதை சொல்லலாம்? பொதுவா நேச்சுரலா. ஹலோ, அந்த ஊர்க்காரங்க யாருங்க இல்லையோ? சொல்லுங்க. தஞ்சாவூர். தஞ்சாவூரை அதாவது என்ன என்ன சொல்லுவாங்க? என்ன தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல சாப்பாட்டுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னா எங்க கிடைக்கும்? ஒரு இடத்துலயும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். அப்பத்தின் வீட்டிலேயே அப்பம் கிடைக்கல. அப்பத்தின் வீடு பெத்லகேம். அப்பத்தின் வீடுல கொஞ்சம் வறட்சி வந்தது. இதுதாங்க உங்களுக்கு அப்பத்தின் வீடு. ஹலோ ஹலோ, இதுதான் அப்பத்தின் வீடு. இங்கேயே சில வேளையில பஞ்சம் வந்து நமக்கு தேவையானது கிடைக்காம போகலாம். அதுக்காக இங்க விட்டு ஓடிடக்கூடாது. அங்க அவங்க தேசத்துல பெத்லகேம்ல பஞ்சம் வந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்க ஒரு குடும்பம், எலிமெலேக்கினுடைய குடும்பம், அவனுடைய மனைவி நகோமி, அவருக்கு 2 பிள்ளைகள், மக்லோன் கிளியோன் என்று 2 பிள்ளைகள். அந்த தேசத்திலே பெத்லகேமிலே அப்பத்தாட்சி உண்டாயிற்று, குறைச்சல் உண்டாயிற்று என்று சொன்ன உடனே பெட்டியை கட்டிட்டு மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. மோவாப் தேசத்துக்கு போனதுனால இவங்க பஞ்சத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. அப்போ it was only a temporary relief, தற்காலிகமான விடுதலை கிடைத்தது. போன இடத்துல செழிப்பு இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்ச உடனே, கொஞ்ச நாள் பாக்குறாங்க, இவங்க போன இடத்துல திடீரென்று எலிமெலேக் வியாதிப்பட்டான், மரித்து போனான். அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்தாங்க? திருமணம் செய்து வைத்திருந்தார்கள் 2 மக்லோனுக்கும் கிளியோனுக்கும். அவங்க 2 பேருக்கும் வியாதி வந்தது. 2 பேரும் மரித்து விட்டார்கள். குடும்பத்தில் இருந்த ஆண்கள் அத்தனை பேரும் மரித்து விட்டார்கள். நகோமி இப்ப இருக்கிறா, ஒர்பால் இருக்கிறா, ரூத் இருக்கிறா, இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவள் ஒரு வார்த்தையை கேட்கிறாள். தேவன் தம்முடைய ஜனத்தை விசாரித்தார் என்று அவள் கேள்விப்பட்டாள். அல்லேலூயா. பஞ்சத்துல இருந்தாலும் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. பஞ்சத்துல உயிரோடு காக்க வல்லவர் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் நாம் ஜீவனுள்ள தேவன் பேரிலே நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பஞ்சத்தை ஆண்டவர் மாற்றி அமைப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பஞ்சத்திலே தேவன் பேரிலே நம்பிக்கை வையுங்கள். Don't go from your house. வீட்டை விட்டு எங்கேயும் ஓடிராதங்க. Don't go from Bethlehem. அப்பத்தின் வீட்டை விட்டு ஓடி விடாதிருங்கள். என் வாழ்க்கையில பஞ்சம் வந்தது, நான் இதை அனுபவித்து பேசுகிறேன். 1983 வருஷம் எனக்கு வந்த பஞ்சம் என் சரீரத்திலே வியாதியாக வந்தது. வியாதி, முதுகுல முழுவதும் வேதனை, என்னால் எங்கும் திரும்ப முடியாது.
முழு நரம்பு மண்டலமும் பாதிக்கப்பட்டது. என் வாழ்க்கையிலே மரணத்தை தவிர எதையும் விரும்பவில்லை. நான் வியாதியாயிருந்த நாட்களிலே என்னுடைய தாயார் மரித்து போனார்கள். அதிகம் நேசித்த என் தாய் மரித்து போனார்கள். அவருடைய அடக்கத்துக்கு கூட நான் போக முடியவில்லை. என் தகப்பன் மரித்தார், அவருடைய அடக்கத்துக்கும் போக முடியவில்லை. சுக்குநூறாக உடைக்கப்பட்டேன். எங்கும் பிரயாணம் பண்ண முடியாது. அதெல்லாம் எனக்கு பஞ்சகாலம். இரவிலே சாப்பிடுவதற்கு ஏதாவது என் மனைவி கேட்கிறாள், ஏதாவது சமைக்க வேண்டுமே என்று சொல்லி இதே மதுரை பட்டணத்தில் வைத்துத்தான். அப்போ சொல்றேன், ரசம் வைக்க முடியுமாமா, ஒரு சின்ன துவையல் அரைக்க முடியுமாமா என்று கேட்கிறேன் அவளை பார்த்து. அப்படி எங்கள் காலங்கள் ஓடினது. வெளியே யாருக்கும் தெரியாது நாங்கள் என்ன வேதனைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஒரு முறை என் மனைவியை பார்த்து சொன்னேன், நம்ம இதுவரைக்கும் உண்மையாய் இருந்திருக்கிறோம். உன்னையும் மகளையும் ஆண்டவர் எப்படியாவது காத்துக் கொள்வார், வழி நடத்துவார், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழி திறப்பார். என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருமா, மரணம் ஒண்ணுதான் என் வலியிலிருந்து எனக்கு விடுதலையை தரும் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட நாட்கள்லாம் இருந்தது. ஆனா மரணத்தை தவிர எதையும் நான் விரும்பவில்லை. ஆனா இன்னும் உயிரோட இருக்கேன். தோத்திரம் அல்லேலூயா. என்ன இதுல என்னன்னா, நீங்க சாகணும்னு நினைச்சீங்க, லேஸ்ல உயிர் போகாது. தோத்திரம் அல்லேலூயா. உங்களையும் சில ஆள் இருப்பீங்க, ஆண்டவரே நச்சத்தா நல்லா இருக்கும்னு. நீ ஜெபம் பண்ணிட்டீங்க, நீடித்த ஆயுள் உங்களுக்கு இருக்கிறது. தோத்திரம் அல்லேலூயா. சங்கீதத்துல 91 சங்கீதத்துல உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 90 சங்கீதம் நம்புறேன். கர்த்தர் நீடித்த ஆயுளை நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எலியா ஆண்டவரிடத்துல போய் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணான். எங்க தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும், ஜீவனை எடுத்துக்கொள்ளணும். உயிரை எடுத்துக்காரன்னு ஏன்பா நீ சொல்லிக்கிட்டே இருக்க, நான் உயிரோடே எடுத்துக்கிடுவேன்னு ஆண்டவர் உயிரோட எடுத்துக்கிட்டார். தோத்திரம் அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில பஞ்சங்கள் வரும்போதும் how is our reaction, நாம் எப்படி பிரதிக்கிரியை செய்கிறோம்? கர்த்தர் அவன் சொல்றான்ல, யோபு கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்னது போல நாம் நம்பிக்கையா இருந்தால் கர்த்தர் நமக்கு அந்த பஞ்ச காலத்திலும் நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். அவன் என்ன செய்தான் என்று சொன்ன, கர்த்தரை முழுவதுமாக நம்பி அவனுடைய விதையை விதைத்தான். அருமையானவர்களே, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையில எப்போ நமக்கு ஒரு பெரிய அறுவடை ஆண்டவர் தருவார் என்று சொன்னா, தேவனை நம்பி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விதைக்க வேண்டும். விதையில அறுவடை செய்வதில் வித்தியாசமான நிலைமைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் அவர் ஓமைகளாக அநேக காரியங்களை சொன்னார். 3 சுவிசேஷங்களிலேயும் ஓமை சொல்லப்பட்டிருப்பது விதைக்கிறவனுடைய ஓமை. தோத்திரம் அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்துல 4 அதிகாரம் 8 வசனத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? நல்ல நிலத்தில் விழுந்தது, ஒன்று 100ஆகவும் ஒன்று 60ஆகவும் ஒன்று 30ஆகவும் பலன் தந்தது என்று சொல்லியிருக்கு. மார்க்கு சுவிசேஷம் மத்தேயு 13:8 4:8 சொல்லிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்க, ஐம் சாரி. மத்தேயு 13:8 ஒன்று என்ன செய்ய 100ஆகவும் ஒன்று 60ஆகவும் ஒன்று 30ஆகவும் பலன் தந்ததுன்னு சொல்லுங்க. மார்க்கு சுவிசேஷம் 4 அதிகாரம் 8 வசனத்துல ஒன்று 100ஆகவும் ஒன்று 60ஆகவும் ஒன்று 30ஆகவும், சரி மன்னித்துக் கொள்ள, மார்க்கு சுவிசேஷத்தில் மாத்தி சொல்லிருக்கோம், 30, 60, 100 என்று இருக்கும். லூக்கா சுவிசேஷத்தில் ஒன்று 100ஆக பலன் தந்தது சொல்லிருக்கு. நீங்க கவனிங்க, இந்த 3 சுவிசேஷங்கள்லையும் இந்த விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து சொல்லும் போதும் மத்தேயு சுவிசேஷத்துல இறங்கு வரிசையில சொல்லியிருக்கு, 100, 60, 30ன்னு சொல்லியிருக்கு. ஆனா மார்க்கு சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா ஏறு வரிசையில சொல்லி இருக்குது, 30, 60, 100 அப்படின்னு சொல்லிருக்கு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடையதான வேத வாசிப்பு, நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறது, நீங்க ஊழியம் செய்கிறது, இதெல்லாம் ஏறு வரிசையில இருக்குதா இறங்கு வரிசையில இருக்குதான்னு சொல்லி கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏறு வரிசையில இருந்தா கூட நல்லது. தோத்திரம் அல்லேலூயா. ஆனா லூக்கா சுவிசேஷத்துல லூக்கா 8:8 சொல்லி இருக்கிறது, அந்த விதை 100ஆக பலன் தந்தது. 30க்கு இடம் கிடையாது, 60க்கு இடம் கிடையாது, எப்போதும் 100, அன்றும் 100, இன்றும் 100, என்றுமே 100.
தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட பெருக்கத்தை நான் தர விரும்புகிறேன். தோத்திரம் அல்லேலூயா. நமக்கு தாங்க இந்த வாக்குத்தத்தம், உன்னை நான் பெருக பண்ணுவேன். நீ என்ன செய்யணும்னா பெருக விதைக்கணும். முதலாவது நீ தேவனை நம்பி பஞ்ச காலத்திலையும் விதைக்கணும். பெத்லகேமை குறித்து சொன்னேனே, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை விசாரித்தார் என்று அவள் கேள்விப்பட்டு இப்ப என்ன செய்கிறான்னு சொன்னா, ஒரு பாளை பார்த்து சொல்ற, ஏமா நீ போமா போயிருன்னு சொன்னா கெட்டி முத்தம் கொடுத்து அவ போயிட்டா. எல்லாம் விவரித்து சொல்ல எனக்கு சமயம் இல்ல. ரூத்து சொன்னா, இந்த பாரு மாமி, எனக்கு அதை பற்றி பேசாத, போறத குறிச்சு பேசாத, நீ எங்க போனாலும் அங்க நான் வருவேன். இன்னையிலிருந்து நீ ஆராதிக்கிற அந்த யெகோவா தேவன் தான் என் சாமி. தோத்திரம் அல்லேலூயா. அந்த தேவன் தான் என் தெய்வன். மரணத்தை தவிர என்னை எதுவும் உன்னை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி பின்னால போனா. அவ எப்ப போனா அப்படின்னு சொன்னா, வார்கோதுமையின் அறுப்பு காலத்திலே போனாள். தோத்திரம் அல்லேலூயா. இன்றைக்கு பஞ்சம் இருக்கிறதா தேவ பிள்ளையே? உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அறுவடையை தந்த கர்த்தர் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அறுவடையை தருவார். என்ன செய்யணும்? வார்கோதுமையின் அறுப்பு காலத்தில் அவ போகும்போதும் அவ பெத்லகேமிலே போனா. இந்த ரூத்து அங்க போனா, அவளும் மோவாபிய பெண். ஆனா அங்க போன போது அவளுக்கு அந்த ஊர்ல உள்ள செழிப்பை நான் எப்படி விளங்கி கொண்டேன். அன்னைக்கு பஞ்சம், சாப்பாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அந்த வார்கோதுமை வயல்ல அந்த தானியத்தை கொஞ்சம் சிந்தி விடுங்கள், அள்ளி சும்மா அப்படியே உள்ள போடுங்க பொறுக்கிறதுக்கு என்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்ய சொன்னா தானியம் விளைந்திருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். பஞ்சம் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் தேவனை தூஷித்து விடாதிருங்கள். அந்த பஞ்ச காலத்திலையும் தேவனை நம்புங்கள். யோபுனுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தது, பிள்ளைகளை இழந்தான், எத்தனையோ பிரச்சனை, சரீரத்திலே வியாதி, எல்லாவற்றையும் மேற்கொண்டு வந்து கர்த்தர் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார். கேள்வி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு பஞ்சத்தில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நான் இன்னும் ஒண்ணு மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நிறைய அந்த 26ஆம் அதிகாரத்தை பாருங்க, லேசா அதை சுட்டி காண்பித்து விட்டு ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால பஞ்ச காலத்துல விதைய விதைக்கணும். சிலரு கஷ்டமா இருக்குன்னு தசமபாகம் காணிக்கையை கொடுக்க மாட்டாங்க. கஷ்டத்துல தாங்க தசமபாகத்தையும் காணிக்கையும் கொடுக்கணும். அப்பந்தான் ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார் 100 மடங்கு. ஒருத்தரும் அல்ல மகிமை உண்டாவதாக. இப்ப பாருங்க 26ஆம் அதிகாரத்துல இவன் 13ஆம் வசனத்துல அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஏன்னா இவன் விதைய விதைச்சதுனால ஆண்டவர் அப்படி செஞ்சாரு. இவனுக்கு என்ன செஞ்சாரு? ஆட்டு மந்த, மாட்டு மந்த, பணிவிடைக்கார எல்லாம் பெருக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகையினால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பொறாம வந்துருச்சு பெலிஸ்தியருக்கு. 15ஆம் வசனத்துல இவனுடைய துறவுகள் எல்லாம் தூர்த்து போட்டாங்க, எல்லாம் மண்ணள்ளி போட்டாங்க அதுல. ஆனா இவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அவங்கள விட்டு வேற இடத்துக்கு போனான். அங்க போய் என்ன செய்யணும்னு சொன்னா, அவன் தோண்டின இடத்துல தண்ணி வருது. தோத்திரம் அல்லேலூயா. அது எங்களுக்குள்ளதுன்னு சொன்னாங்க 18ஆம் வசனத்துல. அதையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எங்களுக்குரியதுன்னு சொன்னதுனால அங்க இருந்து போனான். 19ஆம் வசனத்துல அவன் என்ன செய்ய, வேலைக்கார பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீருட்டை கண்டார்கள். கேரூரார் மேய்ப்பர் இந்த தண்ணி எங்களுக்குள்ளது என்று சொல்லி அதுலயும் வாக்குவாதம் பண்ணாங்க. அவங்கள விட்டுட்டு 21ஆம் வசனத்துல வேறொரு துறவை வெட்டினா அதையும் வாக்குவாதம் பண்ணாங்க. ஆனா இன்னும் 22ஆம் வசனத்துல வேறொரு துறவை தோண்டினான்னு சொல்லி இருக்கு. அது வாக்குவாதம் பண்ணல. இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று ரெகோபத் என்று சொல்லி பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அந்த இடத்துல வச்சு, எப்பா நான் உன் தகப்பனாயி ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன், உன்னை நான் பெருகத்தான் பண்ணுவேன்னாரு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருக போறீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பெருக்கம் அப்படின்னா அதாவது நம்முடைய ஜனத்தொகை பெருக்கத்தை மட்டும் சொல்லல, நானு அதை நினைச்சிடப்படாது. தோத்திரம்
ஏற்கனவே பெரிய போய் தான் இருக்கும். தோத்திரம் அல்லேலூயா. கிருபையில பெருகுங்க, அன்புல பெருகுங்க, ஆத்மாதாயம் பண்ணதுல பெருகுங்க. தோத்திரம் அல்லேலூயா. அங்க சொல்றாரு பாருங்க, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இது எல்லாத்துக்கும் ரகசியம் என்னன்னா, ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். 28ஆம் வசனத்துல, அதாவது அவங்க வந்து வாக்குவாதம் பண்றாங்க. நாங்க எங்களை எனக்கு பகைத்து நாங்க துரத்து விட்டீங்களா அப்படின்னு இவன் சொல்றான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த எதிராளிகள் வந்து சொன்ன ஒரே வார்த்தை 28ல, நிச்சயமா கர்த்தர் உங்க கூட இருக்காரு. அல்லேலூயா. உங்க கூட இருக்கத பக்கத்தில் உள்ள உங்க எதிராளி எல்லாம் பார்க்கணுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்குத. நம்ம கூட கர்த்தர் இருந்துட்டா போதும், நமக்கு ஒரு பெரிய பெருக்கம் வந்துடும். அல்லேலூயா. அதனாலதான் ஃபாதர் பாடும்போது பாடினாரு, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா, என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா. நினைக்க மாட்டேங்கிறமே. அல்லேலூயா. நினைங்க. ஒவ்வொரு நாளும் இயேசு நான் சொல்லிருக்காரு, என் கூட இருக்கேன், பக்கத்துல அவர் இருக்காருன்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் படுக்கறையில் இருக்கும் போதும், சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போதும் என் பக்கத்துல அவர் இருக்காருங்க, அப்படி ஃபீல் பண்ண, உடம்பெல்லாம் அப்படி சிலுக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தெய்வம், நான் அவன் கூட இருக்கேன்னு சொல்லி இருக்காரு. இயேசு அவன் கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, இயேசு உங்க கூட இருக்கிறாரா? அதுதான் முக்கியம். அவர் இருந்தா உங்களை பலுகி பெருக பண்ணுவார். தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற வசனம் பெருகும், உங்ககிட்ட இருக்கிற பணம் பெருகும். அது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள், நீங்க அதை விதைக்கணும். நல்ல தோட்டத்தில் விதைக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 100 பலன் தரும். அருமையானவர்களே, ஈசாக்குக்கு பலன் தந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பலனை தர வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஈசாக்கு லைஃப்ல ஆண்டவர் கூட இருந்தார். மார்க்கு சுவிசேஷம் 11:11 சாயங்காலமான போது அவர் 12 கூட அவர் பெத்தானியாவுக்கு போனார் அப்படின்னு இருக்கும். சாயங்காலம் ஆன உடனே எங்க போவீங்க? ஹலோ, கேள்வி கேட்கிறேன். சாயங்காலம் ஆன உடனே எல்லாரும் வேலைக்கு போயிருக்கிறவங்க எல்லாம் எங்க போவீங்க? நல்ல ஆட்கள்லாம் வீட்டுக்கு போவாங்க. சிலர் அதாவது பார்க்குக்கு போவாங்க. இங்க பீச்சு கிடையாது, பீச்சுக்கு போவாங்க. சிலர் இல்லைன்னா வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு போவாங்க. ஏன் அப்படின்னா, நீதிமொழிகளுக்கு சண்டைக்காரியான ஸ்திரீயோட குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது, அது என்ன, சண்டைக்காரியான ஸ்திரீயோட குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மூலையில அப்படின்னு இருக்குது. ஆனா சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயோட குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரத்துல குடியிருப்பது நல்லது இருக்கு. எதுக்கு வேலை முடிஞ்சு இப்பவே போய் அவ முகத்துல முழிப்பானு, பேசாம வனாந்தரத்துல எங்கேயாவது போய் இருந்துருவோம்னா நிறைய பேர் பார்க்கு அது இதுன்னு போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனா நல்லவங்க என்ன செய்வாங்கன்னா, முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போவாங்க. தோத்திரம். அல்லேலூயா. இயேசுநாதர் பிறந்தது எங்க? ஹலோ, பெத்லகேம். எனக்கு இந்த கேள்வி கேட்டே பழக்கம் ஆயிருச்சு, மன்னிச்சுக்காங்க. கொஞ்ச நாள் வாத்தியாரா இருந்துட்டேன். பிறந்தது இயேசு பிறந்தது பெத்லகேம்ல, வளர்ந்தது எங்க? நாசரேத்துல. பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத்து. இவரு என்ன செய்யணும்? ஒண்ணு பிறந்த இடத்துக்கு போயிருக்கணும், இல்லன்னா வளர்ந்த இடத்துக்கு போயிருக்கணும். இவர் பெத்லகேமுக்கும் போகல, நாசரேத்துக்கும் போகல, பெத்தானியாவுக்கு போனாருன்னு சொல்லி இருக்குது. எதுக்கு பெத்தானியாவுக்கு போனாருன்னா, பெத்தானியாவுக்கு போனா இவர் வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சையுள்ள ஒரு குடும்பம் அங்க இருந்துச்சு. மரியாள் இருந்தா, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்திலேயே போய் இருப்பா. தோத்திரம். அல்லேலூயா. அதனால இயேசுவுக்கு பெத்தானியாவுக்கு போனா அவ்வளவு இஷ்டம். தான் நேசிக்கிற லாசரு அங்க இருந்தான். அங்க நல்ல விருந்து கொடுக்கிற ஒரு ஆள் இருந்தா, சீமோன் இருந்தான். சூப்பர் சாப்பாடு கொடுத்தா, ராவ் விருந்து கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. நல்ல சாப்பாடு கொடுத்தா யாருங்க போகாம இருப்பா அந்த வீட்டுக்கு? தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு சில ஆட்களை வச்சிருக்கிறேன், ரொம்ப சூப்பரா செய்வாங்க சாப்பாடு. தோத்திரம். அல்லேலூயா. சிலர் சாப்பாடு செஞ்சா இது புசிக்கிற நாளிலே அந்த மாதிரி இருக்கும். சிலருக்கு, அந்த பெண்களுக்கு நான் சொல்றேன், நல்ல சமைக்கிற எங்கேயா பாத்தீங்கன்னா அந்த ரெசிபியை கேட்டு உங்க வீட்டுல நல்ல சமைச்சு கொடுங்க. ஹோட்டல் சாப்பாடுக்கு போன உங்க கணவர் நினைக்க மாட்டாரு. தோத்திரம். அல்லேலூயா. அதை செய்யாம என்னத்தையா உட்கார்ந்து என்னத்தை செய்யறேன்னா, பேசாம சாப்பிடணும் இல்லைன்னா போ
அப்படின்னு இருக்க கூடாது. தோத்திரம் அல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிற ஆள் இருந்தா, விருந்து கொடுக்கிற ஆள் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆளை குறிச்சு பார்க்க, சூனேம் ஸ்திரீ என்னதான் சமைச்சு கொடுத்தாலும் எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. அந்த அவங்க சொல்லி இருக்கு 4 ராஜாக்கள் 4:8 சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன செய்ய, அந்த ஊர்ல சூனேம் ஊர்ல கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் என்ன செய்ய, எலிசாவை ஒரு நாள் சாப்பிட வரும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். அந்த வசனத்தில் தான் சொல்லிருக்கு. அந்தபடியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். வேற எதுக்கும் கிடையாது. எதுக்கு? போஜனம் பண்ண, சாப்பாடுங்க. அல்லேலூயா. என்ன சாப்பாடு கொடுத்தாலோ அந்த அம்மா எனக்கு தெரியாது. ஆனா அவளுக்குள்ள நல்ல அந்த உபசரிப்பின் மனப்பான்மை இருந்ததுனால கர்த்தர் அவளை பெருகும்படி செய்தா. அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்து கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பிள்ளை மரித்து போனா, விடல தேவ மனுஷனை. நான் கேட்டேனா, நீர் தான் எல்லாம் தந்தேரு, பிள்ளைய பாரு அப்படின்னா திரும்ப உயிர் கொடுப்ப வந்தது பிள்ளைக்கு. தோத்திரம் அல்லேலூயா. திரும்ப தேசத்துல பஞ்சம் வந்தது அவ வாழ்க்கையில. பஞ்சம் வந்ததுனால என்ன செஞ்சா, தேவனுடைய மனுஷன் சொன்னான், பஞ்சம் வருது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் குறிப்பிட்ட இடத்துல போயிருந்தவன் ஜீவனை காத்துக்கொள்ள அப்படின்னா போனா. 7 வருஷமா 8 வருஷமா கழிச்சு திரும்ப வாரா. வந்த உடனே அவளுடைய இடமெல்லாம் வேற எவனோ அபகரிச்சுக்கிட்டான். ராஜாட்ட உட்கார்ந்து எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாம் வேலைக்காரன் விவரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவன் வந்து நிக்கதா. இவன் இந்த பிள்ளை வந்து செத்து போய் உயிரோடு கூட எழுப்பினேன்னு சொன்னல, இந்த பையதான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த தாய் அப்படின்னா. உடனே அவளுக்குன்னு தனி மந்திரி அமைச்சு என்ன, இவளுக்கு எதெல்லாம் இழந்திருந்தாலும் 7 வருஷம் அந்த நிலத்துல எவ்வளவு விளைச்சல் வந்திருக்குமோ அது எல்லாம் சேர்த்து திரும்ப என்ன செய்ய, இவளுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க. தனியா ஒரு ஸ்பெஷல் மந்திரியை நியமிச்சு எல்லாம் கிடைக்கும்படி செய்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதாங்க பெருக்கம். அதுதான் பெருக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அல்லேலூயா. இந்த காலவேளையில ஆண்டவரே நீர் என் கூட இரும், நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை பெருகக்கூடியது, நான் பெருகுவேன் ஆண்டவரே. நான் போய் யார்கிட்ட போய் சொல்றேன்னு அந்த ஆள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். இந்த மாதத்துல எனக்கு குறைஞ்சது ஒரு 5 பேரையாவது நான் உம்மண்ட வழி நடத்தி ஆலயத்தை கொண்டு வரணும். 27ஆம் தேதி இந்த மாசம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சேர்கள் எல்லாம் நிரம்பி இருக்கணும். தோத்திரம் அல்லேலூயா. இங்க ஊழியம் செய்யற ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாம திக்குமுக்காட பண்ணதுக்கு நீங்க வேலை செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து ஒரு 5 பேரை கொண்டு வந்தா இவங்க திக்கு முக்காடிடுவாங்க. எங்க போய் உட்கார வைக்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இதை செய்ய முடியுமா? அப்படியா? அவர் நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் உன்னை பெருக செய்வேன் என்று சொல்கிறார். உன் சந்ததியை பெருக செய்வேன் சொல்றார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் இந்த நாட்களில நான் இந்த ஆராதனையில தொடர்ந்து பேச நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெருக்கத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், பெருக்கத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு காலவெளியில தேவன் என்னோடு கூட பேசி இருக்கிறார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை அவன் அனுபவித்தான். அவன் மிகுந்த பொறுமையோடு கூட இருந்தான், தேவனுடைய சித்தத்தை செய்தான். நீர் ஈசாக்கோடு கூட இருந்தீர் ஆண்டவரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த ஆராதனையில ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இருக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளை எழுந்து நில்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்றவங்க அல்லேலூயா. தேவனே நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்தா நமக்கு ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகும் ஆண்டவரே. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க கண்டு கொள்ளணும், சொல்லணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை முடிஞ்சு எல்லாம் டிராக்ஸ் எடுத்துட்டு போனோம். புஸ்தகங்களை வாங்கி புக் ஸ்டோர்ல போய் ரட்சிப்புக்கு ஏதுவான புஸ்தகங்களை வாங்கி இலவசமா கொடுக்கணும். புதிய ஏற்பாடை வாங்கி கொடுங்க ஜனங்களுக்கு. ஆண்டவர் வெறிய கிரியை செய்வார். என் வசனம் வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பின காரியமா அது வாய்க்கும் என்று சொல்லி இருக்கு. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யப்படுறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்காக நாம் தியாகத்தோடு நாம் கொடுக்க போகிறோம். விசேஷமாக நம்முடைய நிலம் பாதி நிலம் முடிப்பதற்காக நாம் தியாகத்தோடு கொடுக்க போகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபத்தோடு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வியில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வியில்லையே, நான் தோற்று போவதில்லையே. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை காட்டுவேன், கடும் பள்ளங்களை கடந்துடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சொல்லுங்கள் சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். Hallelujah, hallelujah, hallelujah. 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஹalleluya. நீங்க எங்களோடு கூட இருந்த போது ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் பேசின எல்லா உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா பஞ்சத்தையும் மாற்றுகிறவர் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க என்கிற உணர்வை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியும், எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை நடத்துவதாக. உங்களுடைய வார்த்தையை தந்த உங்களுடைய அடியாரை கர்த்தர் இன்னும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடும் சகல தேவ பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுவாராக. God bless you. Check. Hello, check. Hello, check. Hello, check. Hello, check.